அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ்ஐயில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு $68.75 எடுத்துகிட்டு மேலே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, ஸோ மேபி இந்த இடத்த நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து $71.60 வரைக்கும் வரத்துக்கான ஒரு சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ மிட் நைட் மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆனது. ஸோ ஹேமர் கேண்டலை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் ஒரு மிட் நைட் மார்க்கெட்லேருந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $70.55 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் பாசிபிள். எதனால சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா யூஎஸ் ஆயில் வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி டைம் இப்போ 7:40, இன்னொரு 1.5 hours தான் இருக்குது. 8:40 1.5 hours தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,206, சப்போர்ட் ஜோன் வந்து 6,003. ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னுமே பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ அதனால் சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கேன், 6,206, 6,001. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா பை சைடு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு யூஎஸ் ஆயிலும். ஸோ கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 6,206 வரைக்கும் ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பை சைட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று ஃப்ரைடே ஐ வந்து 6,133. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம பை சைடு வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகுமா, ஸோ இந்த இடத்துல நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டுருக்கு. மேபி இந்த இடம் போயிட்டு ரிட்டர்ன் கூட ஆகலாம், இல்லைனா இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வரலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம பை எடுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பையிங் சைடு வந்து சேஃபாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே ஃப்ரைடேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அங்கேருந்தே பை எடுத்துக்கலாம் 6,206 வரைக்கும். ஸோ நம்ம ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதோட. ஸோ இந்த இடத்துல நம்ம செல்லிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும். இது நல்ல செல்லிங் ஜோன் தான். ஏன்னா 6,206லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல டவுன் ஆயிருக்கு. ஸோ இது நல்ல செல்லிங் ஜோன் தான். இருந்தாலுமே கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஒரு ரிஸ்கி ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் போட்டு ட்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பை சைடு மட்டும் கொஞ்சம் புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நான் எந்த இடத்துல ஒரு சேனல் கிரியேட் ஆனதோ ஸோ அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் எடுத்தால் ஸோ 310 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. அப்படி இல்லாமல் ஹையாக பிரேக் அவுட் ஆனால் 350 360 போயிடும். மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து கண்டினியூஷன் ஆகும். இல்லைனா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 310 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு ஒரு ஃபால் கிட்டத்தட்ட ஒரு $2,888 $2,835 கிட்டத்தட்ட ஒரு $50 வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருந்துமே கூட இன்றைக்கி வந்து ஓவர் நைட் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி எடுத்தால் இதுதான் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் $2,835 தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வர மாதிரி தெரியுது. ஹையாக பிரேக் அவுட் பண்ணோம். ஃப்ரைடேவோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் தான் பை கன்ஃபர்மேஷன் கோல்டை பொறுத்த வரைக்கும். இல்லைனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஃபோர்ஸில் தான் கம்ப்ளீட் ஆகும். ஸோ சில்வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கு. மேபி ரெக்கவரி ஆகிடும். அவ்வளோ இந்த ட்ரம்ப் பண்ணுற ராவடியில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ மேபி ரெக்கவரி ஆகிடும் தான் நினைக்கிறேன் சீக்கிரமாக. ஸோ ஜிங்க் இப்போதைக்கு வேணாம். ஜிங்க் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ இன்பிட்வீனில் தான் இருக்குது. ஸோ ஜிங்க்குங்கிறது இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ண வேணாம். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இந்த இடத்துல 860.15ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து 876.40 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல லெவல்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.